ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 நாளாக வீடியோ போட முடியல. இந்த ஆர்டர் செய்யறதுக்காக தான். அதாவது இதை செஞ்சு முடிக்கவே 2 நாள் ஆயிடுச்சு. அதனால் சரி செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ போட்டுக்கலான்னு சொல்லி தான் நான் செய்யும்போது நான் வீடியோ எடுத்துட்டேன். இது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்ருக்க ஃபேன்சி ஷாப்பில் தான் கேட்டிருந்தாங்க. 50 ப்ரேஸ்லெட்டும் 50 ஸ்டெட்டும் கேட்டிருந்தாங்க, இயரிங் ஸ்டெட்டு. ஆக்சுவலி நான் ஸ்டெட்டு செய்கிற ஐடியாவே இல்லை. என்னென்னா, நான் ப்ரேஸ்லெட்டும் பேங்கிள்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது மட்டும் செஞ்சு சேல் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு, சரி இவங்க செய்வீங்களா, இதை எடுத்துகிட்டு வந்து போடுங்கன்னு சொல்லும்போது நம்மளால் இல்லைன்னு சொல்ல முடியல. சரி ஓகேங்க, சரி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டரை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட மெட்டீரியலும் இருந்தது. சரி ஏன் வேஸ்ட் பண்ணுவான்னு, அதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டெட்டுக்கானது எல்லாமே, இந்த மாதிரி ரிங்ஸ் கூட என்கிட்ட ஆல்ரெடி வாங்கி வச்சது இருந்தது. அதனால் அதெல்லாமே போட்டு செஞ்சுட்டேன். ஒரு 100 பீஸ் கிட்ட அந்த ஆல்ரெடி இந்த ரிங்ஸ் எல்லாம் இருந்தது. ஒரு 50 பீஸஸ் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் 50 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இந்த இது பாருங்கள், பேர்ல்ஸு இந்த மாதிரி டிசைன் ஒவ்வொன்றும் ஒரு டிசைன், சேம் டிசைனில் எதுவுமே இல்லை, எல்லாமே ஒரு மாடல் டிசைனில் போட்டிருக்கேன். இது நம்ம சேனல்லையும் நான் ஃபோட்டோ கிளியராக போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டெட்டு 5 ருபீஸ் ரேஞ்சில் தான் நான் போட்டிருக்கேன். அதாவது 50 ஸ்டெட்டு 249 ருபீஸ்க்கு இப்போ தீபாவளி ஆஃபர் போட்டிருக்கேன். இது கடைங்களுக்கே நான் 8 ருபீஸ்ன்னு தான் கொடுக்குறேன். ஏன்னா அவங்க 10 ருபீஸ்ன்னு வச்சு விற்பாங்க. ஸோ அதனால் நம்ம சேனலில் மட்டும்தான் நான் 5 ருபீஸ்ன்னு ஆஃபராக போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் டிசைனர் மாதிரி செஞ்சு அழகாக வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம நார்மல் ஷாப்பில் வாங்கினாலே 15 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும். 15, 20 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது ப்ரேஸ்லெட் 15 ருபீஸ், 15 ரூபான்னு தான் போட்டிருக்கேன். அதுவுமே தீபாவளி வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே சில்வர் சாமு அப்புறம் கோல்டன் சாமு எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வரும். ஸோ அதோடைய டிசைனரும் நான் போட்டிருக்கேன், எந்தெந்த இதுக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துட்டு. இது நான் தீபாவளி முடிஞ்சு எப்போ க்ளோஸ் ஆகுது இந்த ஆஃபர்னு சொல்லிவிட்டு நான் அதுவும் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் 3rd ஆஃபர் 500 ருபீஸ்க்கு அபோவ் எடுக்கிறவங்களுக்கு, 500 ரூபாய்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதை நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு அந்த ஃப்ரீ ஷிப்பிங்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே தீபாவளி வரைக்குமே இருக்குது. அப்புறம் இந்த ரிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கலராக டிசைனர் பண்ணி போட்டுட்டேன். இந்த மாடல்ஸ் பாருங்கள், எல்லாமே இந்த ஹேங்கிங் தொங்குற மாதிரி செயின் வச்சது எல்லாமே இதே 15 ருபீஸ்க்கு தான் கொடுக்குறேன். இந்த ஆஃபர் லிமிட்டட் தான், ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு கொஞ்சம் இதுவும் செஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா மீஷோவில் ஆர்டரும் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்ம கேட்கும்போது நம்ம ரொம்ப அர்ஜெண்ட்டாக செய்யாமல் அந்த டைமில் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்டரும் வந்திருந்தது. நான் அன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஷார்ட்டில். அது என்ன சொல்கிறது, நமக்கு ப்ராஃபிட் இல்லை தான், ரொம்ப ப்ராஃபிட் இல்லை. ஒரு 20 or 30 ருபீஸ் தான் நமக்கு அதில் ப்ராஃபிட்டு. ஏன்னா நம்மளுக்கு அந்த டெலிவரி சார்ஜ் இதெல்லாம் போயிடுது. பட் இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ஒன்று போட்டிருந்ததில் அதில் ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருந்தப்போ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. சரி ஓகே, நம்மளுக்கும் ஆர்டர் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதில் டைமும் கேட்குது, நீங்கள் இந்த டைம்குள்ளே ரெடி பண்ணிடுவீங்களான்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு டைம் செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் டெலிவரி பர்சனும் நம்மளுக்கு கால் பண்ணிவிட்டு வருவாங்க. ஸோ அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆஃப்டர்நூன் அப்போ தான் ஒரு 11 o'clock ஆர்டர் வந்தது. நான் ஒரு 2 o'clock ஓகே பண்ணிட்டேன். நான் அந்த டைமுக்குலாம் ஒரு 2 to 6ன்னு கொடுத்துருந்தாங்க. நான் 6 o'clock வரேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்திங்களா 2 o'clock ஷார்ப்பாக வந்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருந்ததுனால அந்த கிட்டை அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். கிட்டு நான் ஓவரால் கிட்டு போட்டிருந்தேன் பாருங்கள், எல்லாமே ப்ரேஸ்லெட்டுக்கான மெட்டீரியல் எல்லாமே இருக்கிற மாதிரி. ஸோ அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம அழகாக பேக் பண்ணி அந்த பேக் பண்ண எனக்கு டக்குன்னு அதை பேக் பண்ணும்போது வீடியோ எடுக்கணுன்னே எனக்கு தோணலை. சரி ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்டாக முடிக்கணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிவிட்டேன், எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டேன். அப்புறம் பேக் பண்ணி முடிக்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது, வீடியோவே எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ஆர்டர் வரும்போது நான் ஃபஸ்ட்லேருந்தே வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ தான் 1 மாதம் கூட ஆகலை, ஒரு 15 டேஸ்ல ஒரு ஆர்டர் வந்தது. அதுக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் எப்போ வரும்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.